தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: யார் அவர்கள்? சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா? தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். போலீசாரினுடைய இந்த நள்ளிரவு கைது நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சி தரப்பிலும் எதிர்ப்பு வலுத்து வரக்கூடிய சூழலில் அதிமுக தரப்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இத்தகைய கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த கண்டன பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்னென்ன? 13 நாட்களாக சென்னை மாநகராட்சி அலுவலகம் வாழ்ந்த சமன்தான் இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை கண்டித்து தமிழக வெற்றி கழகம், மேலும் அடுத்தபடியாக அதிமுக, தற்பொழுது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால், ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடங்குமுறை ஏவி கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை அடுத்து நொறுக்கி அங்கிருந்து அகற்ற பல்வேறு இடங்களில் சிறை வைத்துள்ளது உங்கள் ஏவல் துறை எனவும், யார் அவர்கள்? சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்லேட்ஸ்களா, இல்லையே என ஏழை மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்துள்ளவர்கள் என்றும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேரமாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழி போராடியது ஒரு தவறா? மேலும் அவர்களோடு டீ, காஃபி அருந்தியது போல போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டீர்களே, அப்பொழுது மட்டும் இனித்ததா? இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும் பொழுது கசக்கிறதா என்றும், எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருந்தபோது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலுமே இவர்களின் பணி நிரந்தரம் செய்யும் என்பது நாடகமாயினே என்ற நிலையில் இருக்கிறதா? மேலும் நள்ளிரவில் அடாவடித்தனமாக, வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கு மக்களுக்கும் பணிபுரியும் நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடங்குமுறை எந்த அரசுமே ஒரு ஏவியதில்லை எனவும், தூய்மை பணியாளர்கள் 8க்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள் எனவும், அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், இந்த அடாவடி நடவடிக்கைகளால் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வலியுறுத்துகிறேன் எனவும், தற்பொழுது தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை வலியும் வேதனையும் தமிழோடு பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவும், அது கண்கலங்கி நிற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சிந்தனை ஒரு கண்ணீருக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும், சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரம் இல்லை, இன்னும் 8 மாதங்கள் தான் உள்ளது என தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை இந்த எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் உங்களுடைய ஆட்சி காலம் என்பது சில மாதங்கள், அதாவது 8 மாத காலமே இன்னும் இருக்கிறது. அதற்கு பிறகாக உங்களை மக்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க என தற்பொழுது இந்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.